கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த பாடலாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 216வது பாடலை நாம் பார்க்க போகிறோம். பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவநீர் விட்டதற்காய். இந்த பாடல் பார்த்திங்கன்னா 7-8 ரிதமில் வரும். தக்கிட தக்க தீமி நான் போடுறேன், அந்த ரிதம் போடுறேன். அந்த என்ன பாடுபட்டிரையா வந்துச்சிங்களா அதே மாதிரி தான் இதுவும் அந்த தாளம். தக்கிடத்தக்க தீமி தக்கிடத்தக்க தீமி 7-8ன்னு சொல்லுவாங்க. இந்த பாட்டு அமைந்திருக்கிற கார்டு பார்த்தீங்கன்னா எஃப் மேஜர் ரூட். என்னன்னா எல்லாமே ஒயிட் நோட்டு தான், ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிக்கு பதில் பி ஃப்ளாட் வரும். பிக்கு பதில் பி ஃப்ளாட். அப்போது இல்லை சரி சரி கம பதனி சா சரி கம பதனி சா சானிதப மகரி சா. அப்போ இந்த பாட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எஃப் மேஜரில் தான் அதை வாசிக்க போகிறோம். எஃப் மேஜர், இந்த சி தான் இங்கே மன்னிக்கணும், இந்த சி தான் இங்கே வாசிக்கிறேன், எஃப் மேஜர். இதில் இந்த பிளாக் நோட்டு மட்டும் வரும். நான் இந்த பாட்டும் அந்த பாட்டை நான் பார்த்துட்டு நான் வாசிக்கிறதுனால சில இடத்துல மிஸ் ஆகும். அதை நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்வோம். ஏன்னா நான் கையில் ஒரு மைக்கு, பாட் புக்கு, வாசிக்கிறது எல்லாத்துலேயும் நான் கவனம் செலுத்தணும். அதனால் சின்ன சின்ன தப்பை நீங்கள் இதை பொருட்படுத்த வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாட்டை மெதுவாக வாசிக்கிறேன். பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவநீர் விட்டதற்காய். பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவநீர் விட்டதற்காய். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் சிலுவையில் இங்கே முடியுது. திரும்ப வாசிக்கிறேன். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். அப்போ ரெண்டாவது டைம் முடியும் போது பார்க்கணும். ஃபர்ஸ்ட் டைம் வாசிட்டு ரெண்டாவது டைம் வாசிக்கிறேன். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். ஏ ஷார்ப், அதாவது பி ஃபிளாட்டில் முடியுது. தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். இங்கே சிலுவை ரெண்டாவது எங்க முடியுது, ஏல முடியுது. தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். மேவி சிலுவையில். ஃபர்ஸ்ட் டைம் இங்க ஏ ஷார்ப்ல, ரெண்டாவது ஏல முடியுது. தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். தேவ கோபத்தினால் மேவி சிலுவையில். தாவி 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 உயிர் விட்டு ஜீவித்ததென் கோலோ. தாவி கரெக்டாக எஃப்லேருந்து ஏ ஷார்ப். தாவி உயிர் விட்டு ஜீவித்ததென் கோலோ. பாவி நான் என்ன செய்வேன் கோவே ஜீவநீர் விட்டதற்காய்.
அதே போல் ஸ்டேன்ஸா அந்த வரும்போது அதே மாதிரி தான் வருது. நாடியனை தயவா 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 மனம் செய்ய தேடி வந்தீரரசே. நாடியனை தயவா மனம் செய்ய தேடி வந்தீரரசே. ஆடுகளுக்காக நீடி உயிர் தர, ஆடுகளுக்காக நீடி உயிர் தர, பாடுபட்டு குருசூடிறந்தீரன்றோ ஆவினானே நசீரே. கோவே ஜீவனி விட்டதற்காய். ரிதம் போட்டு வாசித்து பார்க்கலாம். தொடர்ந்து வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.